வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? சரி, நீங்கள் அனைவரும் இப்பொழுது தீபாவளி கொண்டாட்டத்தில் இருப்பீர்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். அதே வழி வாண்டி தீபாவளியானது சற்று மாறுபட்ட முறையில் எளிமையான வகையில் கொண்டாடப்படும். உங்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இந்த கோரணி நச்சு இதற்கு கடைபிடிக்க வேண்டிய அனைத்து விதிமுறைகளையும் மாணவர்களாகிய நீங்களும் சரி, உங்கள் குடும்பத்தினரும் சரி முறையாக கடைபிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரி, இன்றைய பாடத்துக்கு செல்வோம். நமது இன்றைய பாடம் கடந்த பாடத்தின் தொடர்ச்சியான பணம். பல நாட்டு பணங்களின் அறிமுகத்தை நான் கடந்த பாடத்தில் உங்களுக்கு வழங்கினேன். இன்று பணத்தில் இன்னும் வேறு என்ன விஷயங்கள் இருக்கின்றன? சரி, பணம் என்று கூறும் பொழுது அதனை தொடர்ந்து நாம் இதில் சேர்த்தல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த தலைப்புகளில் பயிற்சிகள் செய்வோம். சரியா மாணவர்களே? சரி, அந்த வகையில் இன்று உங்களுக்கு ஒரு சிறு விளக்கம். சேர்த்தல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த பாடங்கள் நாம் கடந்த பயிற்சிகளில் நிறைய பார்த்துவிட்டோம். ஆகையால் நான் நேரடியாக உங்களுக்கு பிரச்சனை கணக்கு மூலமாக இதனை இன்னும் மேலும் அதிகமாக விளக்குகின்றேன். நான் பொதுவாக சொல்வது போல் கணிதம் என்பது உங்கள் வாழ்வியலில் ஒன்றாக அமைவதே. ஆகையால் இதை உங்கள் வாழ்க்கையில் இருந்து பிரித்து பார்க்காமல் அன்றாட வாழ்வில் சேர்த்து பாருங்கள். சரியா மாணவர்களே? சரி, இன்றைய பாடத்தில் நாம் இந்த ஒரு பிரச்சனையை பார்ப்போம். மாறன் ரிங்கேட் மலேசியா 200 வைத்திருந்தான். அதில் 2 சட்டைகள் மற்றும் ஒரு கடிகாரம் வாங்கினான். அவனிடம் மீதமுள்ள பணம் எவ்வளவு? சரியா மாணவர்களே? சரி, இங்க பாத்தீங்கன்னாக்கா கடிகாரத்தின் விலை மற்றும் சட்டையின் விலையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. சரி, ஆசிரியர் உங்களுக்கு கடந்த பாடங்களில் பிரச்சனை கணக்குகள் சொல்லிக் கொடுத்தது போல் நீங்கள் செய்ய வேண்டும். முதலில் இந்த பிரச்சனையில் இருக்கின்ற முக்கிய கூறுகளை அல்லது முக்கிய கருத்துக்களை நாம் வெளியே எடுத்து வர வேண்டும். சரியா மாணவர்களே? சரி, இப்படிதான். மாறன் வைத்திருந்த பணம் RM 200. கடிகாரம் விலை 128 ரிங்கிட் 50 சென்ட். சட்டை விலை 29 ரிங்கிட். வாங்கிய பொருள்கள் ஒரு கடிகாரம் 2 சட்டைகள். அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னாக்கா 29 பெருக்கல் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கோடி காட்டியிருப்பேன். சரியா மாணவர்களே? இப்பொழுது இதனை எப்படி நாம் தீர்வு காண்பது என்ற வழிமுறையை பார்ப்போம். சரி, படிநிலை 1, சட்டையின் மொத்த விலையை கண்டறிதல். நம்ம இந்த பிரச்சனை கணக்குல முதலில் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் சட்டையின் மொத்த விலை. ஏனென்றால் ஒரு சட்டையின் விலை 29 ரிங்கிட். அவர் 2 சட்டைகள் வாங்கியிருக்காரு. இதனாலதான் இந்த கருத்துக்களை நம்ம வெளியில கொண்டு வரும்னு சொல்றது. 2 சட்டைகள் வாங்கியிருக்காரு. அப்படி என்றால் 2 சட்டைகளின் மொத்த விலை எவ்வளவு? இதை நாம் எப்படி செய்வது? 29 ரிங்கிட் பெருக்கல் 2. சரியா? இந்த பெருக்கல் கணக்குகளை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால நான் நேரடியாக உங்களுக்கு விடை கொடுத்திருக்கேன். 2 சட்டைகளின் மொத்த விலை 58. RM 58. அடுத்து நாம் பார்க்க வேண்டியது படிநிலை 2. இப்ப சட்டைகளின் மொத்த விலை கிடைத்துவிட்டது. வாங்கிய மொத்த பொருள்களின் விலை. அது ஒரு கடிகாரம் 2 சட்டைகள் வாங்கியிருக்காரு. வாங்கிய மொத்த பொருள்களின் விலை அப்படி என்றால் கடிகாரத்தின் விலை 128 ரிங்கிட் 50 சென்ட். சட்டையின் விலை 58 ரிங்கிட். இது இரண்டையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சேர்க்க வேண்டும். சேர்த்தல் கணக்கு. சற்று முன்பு நாம் செய்தது பெருக்கல், இது சேர்த்தல். இந்த 2 விலைகளையும் நாம் சேர்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற விடையானது RM 186 ரிங்கிட் 50 சென்ட் ஆகும். சரியா மாணவர்களே? அடுத்தது படிநிலை 3. நாம் என்ன செய்ய வேண்டும்? மீத பணம். இப்பொழுதுதான் கேள்விக்கு நேரடியாக நம்ம வந்திருக்கோம். சரியா? கேள்வி என்னது? அவரிடம் 200 ரிங்கிட் இருந்தது.
ஒரு கடிகாரம் 2 சட்டைகள் வாங்கினார். அந்த செலவுகள் போக அவரிடம் மீதமுள்ள பணம் எவ்வளவு? சரியா? வைத்திருந்த பணம் கழித்தல் மொத்த செலவு. சரியா மாணவர்களே? வைத்திருந்த பணம் கழித்தல் மொத்த செலவு. அவர் வைத்திருந்தது 200 ரிங்கிட். மொத்த செலவு 186 ரிங்கிட் 50 சென்ட். இப்பொழுது அவரிடம் மீதமுள்ள பணம் 13 ரிங்கிட் 50 சென்ட். சரியா மாணவர்களே? சரி, இது நாம் வழக்கம் போல் பார்ப்பது போல் உங்களுடைய அந்த பிரச்சனையை நீங்கள் நன்றாக வாசிக்க வேண்டும். வாசித்த பிறகு அதனை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த பிரச்சனையில் இருக்கின்ற முக்கிய கருத்துக்களை வெளியே கொண்டு வந்து இப்படி ஒவ்வொரு படியாக நீங்கள் தீர்வு காண வேண்டும். அதுதான் உங்களுக்கு சரியான விடை கிடைப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதே வேளையில் ஒரு சில முக்கிய விஷயங்களை நான் இப்ப சொல்றேன். இது வழக்கமா நான் உங்களுக்கு சொல்ற விஷயம்தான். இருந்தாலும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் இப்ப நான் சொல்றேன். இந்த சேர்த்தல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல் இந்த கணக்குகளை செய்யும் பொழுது மறவாமல் இடமதிப்புக்கு ஏற்றாற்போல் அந்த இலக்கங்களை எழுதி நீங்கள் அந்த கணக்குகளுக்கு தீர்வு காணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இடமதிப்பு நீங்கள் தவறாக எழுதிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கும் விடை நிச்சயம் தவறாகத்தான் இருக்கும். அம்மாதிரியான இடங்களில் நீங்கள் உங்கள் புள்ளிகளை இழப்பீர்கள். சரியா மாணவர்களே? சரி, இதனைத் தொடர்ந்து உங்களுக்கான பயிற்சியாக கூகுள் பாரம் மூலமாக சில பயிற்சிகள் நான் கொடுத்துள்ளேன். அதனை நான் உங்களது டெலிமா கூகுள் கிளாஸ் ரூம் இருக்குங்கள, அதுல நான் பதிவு செய்திருவேன். மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் அங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பிறகு அந்த அங்கிருக்கின்ற கேள்விகளுக்கு பதில் அளித்தீர்கள் என்றால் நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்களா அல்லது தவறாக செய்திருக்கிறீர்களா என்பதற்கேற்ப உங்களுக்கான புள்ளிகள் அங்கே வழங்கப்படும். சரியா மாணவர்களே? சிறப்பாக முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எனது அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.